குமரன் வந்து காம்படிஷனில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் 10ல் ஒண்ணா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே வந்து கங்காவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கங்கா வந்து பயங்கரமா எக்ஸைட் ஆயிடுறாங்க. போயிட்டு குமரன் வந்து பார்த்துட்டு கட்டிட்டு அழறாங்க. "ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உண்மையிலேயே நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்காக நான் நினச்சு கூட பார்க்கல. எனக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னோனே, உனக்காக மட்டும் தான் கங்கா இதெல்லாம் நான் பண்ணேன். உன்னை சந்தோஷமா வாழ வைக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன்னு" சொல்லிட்டு குமரன் சொன்னோனே, கங்காவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இத பார்த்து விஜயும் காவ்யாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து தன்னை மறக்கறாங்க. நம்ம 2 பேரும் இதே மாரி தான் இவங்கள மாரியே க்ளோஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மனசுல யோசிக்கிறாங்க. ஆனா இது முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே தாத்தாவ பார்க்க வராங்க. தாத்தா வந்து கங்ராட்ஸ் பண்றாரு குமரன. என்னப்பா குமரா இப்படி கலக்கிட்ட? அப்படியே பார்க்கும்போது எங்களுக்கே பிரமிப்பா இருக்குப்பா. என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்ட? இல்ல தாத்தா எல்லாம் விஜய் தான் காரணம். என்னப்பா நீ இப்படி சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. அதெல்லாம் சும்மா சொல்லிருக்காரு குமரன். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. குமரனோட டேலண்ட் தான் தாத்தா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னோனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. உண்மையிலே சொல்றேன். சரிப்பா 2 பேரும் வந்து ஒத்துமையா இருக்கீங்களா? அது போதும். ஆனா குமரன் நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நினச்சு கூட பார்க்கலப்பா. இந்த அளவு நீ வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் தாத்தா புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ராகினி வாட்ச் பண்ணிட்டு செம்ம கடுப்பாறாங்க. ரொம்ப முக்கியம். இவன் பெரிய இன்டர்நேஷனல் வேலை பண்ணிட்டான். அப்படியே பாராட்டுறாங்க. அப்படி சொல்லிட்டு இந்த டைலருக்கு இவ்வளோ பாராட்டா? அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்துக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து விஜயை பார்த்து பிரமிப்படைகிறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து எல்லாரும் போனோனே விஜயும் காவேரி தனியா உட்காந்துருக்காங்க அங்க வெளிய வாசல்ல. அப்போ வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க, நீங்க இந்த மாரி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சு கூட பார்க்கல. இந்த அளவு எங்க மாமாக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்க மாமா ஏதோ தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஆனா நான் சொன்னேன், "மாமா கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாருக்கா. நீ யோசிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா அவ ரொம்ப பயந்துட்டா. எங்க வந்து மாமா தப்பான வழிக்கு போயிடுவாரோன்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஏன் என்கிட்ட இந்த ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னோனே, அவரு சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு நெனச்சாரு காவேரி. ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு நெனைக்கும்போது நான் எப்படி சொல்லாம சொல்லுவேன் சொல்லு நீயே அப்படின்னு சொன்னோனே, நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தாங்க. உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து காவேரி வந்து விஜய பார்க்குறாங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே காவேரியை பார்த்து 2 பேரும் வந்து தன்னை மறக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ காவேரி வந்து உண்மையிலேயே வந்து நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து வந்து காவேரி பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் நல்லபடி பேசிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துறாங்க ராகினி. ராகினி செம்ம டென்ஷனா இருக்காங்க. என்னடா இது இவங்க 2 பேரும் நல்ல மாரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுவும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. இது நல்லதுக்கு இல்லையே. இவங்க 2 பேரும் மனம் விட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துருவாங்களே. அதுக்கப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுமே. இதை விடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு வச்சு கலைக்கணுமே. இப்போ என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ராகினி பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க இவங்க 2 பேரும். "என்ன காவேரி இங்க உட்காந்துருக்க? என்ன விஜய் நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க? வெண்லா வந்து உங்கள தேடிட்டு இருக்காங்க. நீங்க போலையா?" அப்படின்னோன அப்படியே பார்த்து முறைக்கிறாரு விஜய். உடனே காவேரியும் பார்த்து முறைக்கிறாங்க. "நான் உண்மைய தான் சொல்றேன் காவேரி. வெண்ணிலா விஜய் எங்க? விஜய் எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. நீங்க வேணா போய் பாருங்களேன்." அப்படி சொன்னோனே அப்படியே பார்த்துட்டு வந்து "உண்மைய தான் சொல்றியா?" அப்படின்றாரு. நான் உண்மைய தான் சொல்றேன்ங்க. நானு பொய்யா சொல்ல போறேன். நான் அதெல்லாம் ஆள பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். உள்ள பார்த்துட்டு தான் வந்தேன். வெளில தூங்கிட்டு தான் இருக்கா. தேவையில்லாமலாம் பேசாத அப்படின்னோனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய். இப்ப எழுந்துக்கிட்டா. உங்கள தான் தேடிட்டு இருக்கா. நீங்க போங்க விஜய் அப்படின்னோனே, காவேரி பார்த்து முறைக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு, சரி காவேரி நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. அப்போ வந்து காவேரி பார்த்துட்டு அப்படியே வந்து ராகினி சொல்றாங்க, "பார்த்தல்ல உன் கூட கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஓடி போயிட்டாரு. இப்ப என்ன சொல்ற?" அப்படின்னோனே, "உனக்கு நாங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தா பிடிக்காது. அதுக்கு தான் இப்படிலாம் பண்ண எனக்கு தெரியாதா?" அப்படி சொல்லிட்டு போறாங்க. என்ன இவ இப்படி பேசுறா? அப்படி யோசிக்கிறாங்க ராகினி.